இன்னைக்கு சில முக்கியமான டீச்சிங்ஸ் நாம பகிர்ந்துக்கலாம். யோகம் அப்படின்னா என்ன? யாராவது சொல்ல முடியும்? ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணு தெரியுது, இல்ல தெரியல, சொல்ல விருப்பம் இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்றது தான் தியானம் பண்றவங்களுக்கு அழகு. சார் யோகம்னா எல்லாம் ஒண்ணுன்னு அர்த்தம் சார். ஒற்றுமை. எல்லாமே ஒண்ணு. ஓகே சார். குட். யோகம் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒண்ணாகிறது. அதாவது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும்னா இணக்கம், இணங்குதல், இணைந்திருத்தல், சமநிலைத்தன்மையோடு இருத்தல், இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸை சொல்லலாம். மொழி அடிப்படையில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் அந்த உணர்வு என்பது ஒன்றுதான். ஸோ யோகம் என்பது இணக்கம் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதாக நாம் புரிந்து கொள்வோம். இணக்கம் அப்படின்னா அங்க ரெண்டு இருக்கணும் தானே. யார் யாரோட இணங்கி போறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த யோகம் அப்படிங்கிற வார்த்தைய நாம முடிவிலி கோட்பாட்டின் அடிப்படையில பொருத்தி பார்க்கணும். நம்முடைய மனித அமைப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உயிர், மனம், உடல் ஆகிய தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த மனித அமைப்பு பிரபஞ்சத்தோடு தொடர்ச்சியான பிணைப்பில் இருக்கிறது என்பதை நான் படித்திருக்கின்றேன் தியரிஸ்ல. எந்த அடிப்படையில் எல்லாம் அந்த பிணைப்பு அமைந்திருக்கிறது என்றால், உணவு சாப்பிடுவதன் மூலமாக நாம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கின்றோம். நீர், காற்று, இன்னும் நம்முடைய தோலின் வியர்வை துவாரங்கள் மூலமாக நமக்குள்ளே பிரபஞ்ச சூழலில் இருந்து பல்வேறு நுட்பமான பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் கிரகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவும் நாம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மைதான். இதெல்லாம் நம்ம புற உயிர் சக்திகள் என்று சொல்கின்றோம். ஏன் சொல்றோம்னா இது புற சூழல்ல இருந்து, வெளி சூழல்ல இருந்து உள்ள வர்றதுனால. ஸோ இதுதான் முடிவிலி கோட்பாடு. முடிவிலி கோட்பாடு இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்லுது? மனித அமைப்பு முழுமைகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லுது. முழுமையினாலே இரட்டைத்தன்மைகள் இருக்கும். கருவுரு தத்துவத்தின் அடிப்படையில இரட்டைத்தன்மைகளை நாம் இதில் அப்ளை பண்றோம், பொருத்தி பார்க்குறோம். அந்த அடிப்படையில உயிருடைய இரட்டைத்தன்மைகள் பரமாத்மா, ஜீவாத்மா என்றும், மனதினுடைய இரட்டைத்தன்மைகள் மனம் ஒன்று, மனம் இரண்டு என்றும், உடலுடைய இரட்டைத்தன்மைகள் சக்தி உடல், அதாவது பஞ்சபூத சக்தி கட்டமைப்பு மற்றும் பருவுடல் என்றும் நாம் பிரிக்கின்றோம். சரியா? பருவுடலும் சக்தி உடலும் சேர்ந்ததுதான் மனித உடல். ஓகே. இப்போ வெளி சூழல்ல இருந்து நிறைய ஐட்டங்கள் உள்ள வருது. இப்ப இதுல யோகம் என்பது எங்கே அமைய முடியும் என்றால், நல்லா கவனிக்கலாம். புற உயிர் சக்திகள் முதலில் பரு உடலைத்தான் அணுகுகின்றன. பரு உடல் தான் உணவை முதல்ல கான்டாக்ட் பண்ணுது. தண்ணிய முதல்ல பரு உடல் தான் கான்டாக்ட் பண்ணுது. சரியா? காற்று முதல்ல பரு உடல் தான் கான்டாக்ட் பண்ணுது. பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை வியர்வை துவாரங்கள் மூலமா பரு உடல் தான் முதல்ல கான்டாக்ட் பண்ணுது. அப்போ புற உயிர் சக்திகளும் பரு உடலும் இணைய வேண்டும். இது ஒரு யோகம். புற உயிர் சக்திகளுக்கும் பரு உடலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இணக்கம் ஒருவித யோகம். பருவுடலும் சக்தி உடலும், அதாவது பருவுடலும் பஞ்சபூத சக்தி கட்டமைப்பும் சரியான தொடர்பில் அமைய வேண்டும். அவைகளுக்குள் இணக்கம் இருக்க வேண்டும். இது ஒரு யோகம். சக்தி உடலும் மனமும் இணக்கம் கொள்ள வேண்டும். இது ஒரு யோகம். அதாவது உடலும் மனமும் இணக்கம் கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையிலான யோகம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்ப மனசுக்குள்ள வரும்போது மனம் இரண்டும் மனம் ஒன்றும் இணக்கம் கொள்ள வேண்டும். இது ஒரு வித யோகம். இதைத்தான் நாம் முக்கியத்துவப்படுத்தி படித்துக் கொண்டிருக்கின்றோம். மனமும் உயிரும் இணக்கம் கொள்ள வேண்டும். இது ஒரு யோகம். ஒரு நிலையில் இது யோகம். சரி. அப்போ யோகம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அம்சங்களுக்கு இடையே இணக்கம் ஏற்படுவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல யோகம் தொடங்கினா கூட அது ஒட்டுமொத்த மனித அமைப்பிலும் யோகமாக வளர முடியும், உயர முடியும் என்பதை நாம் படித்திருக்கின்றோம். முடிவெளி தத்துவத்தினுடைய இன்னொரு நிலைப்பாடு என்ன? ஒன்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒட்டுமொத்த அமைப்பிலும் பிரதிபலிக்கும் என்பதை நாம் படித்திருக்கோம். சரிதான்? இதுல எந்த யோகம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, மனம் என்ற தளத்துல மனம் ஒண்ணுக்கும் மனம் இரண்டுக்கும் இடையில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறோமே, அந்த யோகம் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? மனசுல ஏற்படக்கூடிய மாற்றம் ஒட்டுமொத்த அமைப்பிலையும் பரவக்கூடிய வேகம், அதனுடைய வீரியம் அதிகம் என்பதை நாம் படித்திருக்கோம்.
இப்போ நாம வந்து ஒரு ஆசனம் பண்றோம். பிசிக்கலா பரு உடலை வச்சு ஒரு ஆசனம் பண்றோம் அப்படின்னா, அது என்ன மாதிரியான இணக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால், பரு உடலுக்கும், சக்தி உடலுக்கும் இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த உதவுகிறது. இப்ப நம்ம உணவு நெறிகள்ல ஒரு டிசிப்ளின ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அது என்ன மாதிரி யோகம்? புறவுயிர் சக்திகளுக்கும், பருவுடலுக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துது. அது ஒரு யோகம். உணவுகள்ல ஒழுங்குகளை கடைபிடிப்பதும் ஒரு யோகம் தான். பிசிக்கல் வொர்க் அவுட்ஸ் நீங்க பண்றீங்க. அதுவும் ஒரு யோகம் தான். ஏன்னா, அது சக்தி உடலுக்கும், பருவுடலுக்கு இடையில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துது. விபாஷனா பண்றது அல்டிமேட் யோகா. அது மனம் 2க்கும் மனம் 1க்கு இடையில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துது. வெரி பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சர் வந்து மனம் தானே. ஸோ அங்க வொர்க் பண்ற யோகம் என்பது, அதனுடைய வழிமுறைகள் என்பது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நாம வந்து இன்னொரு ஒரு புரிதலை எடுத்துக்கொள்ள இருக்கோம். பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரங்கள்ல இருக்கக்கூடிய 2வது அத்தியாயம் 46வது வசனம். ஸ்திர சுகம் ஆசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸ்திரம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, ஒரு ஸ்டெடினஸ், கம்ஃபர்டபுளா உட்கார்றது. சரிங்களா? ஸ்டெடியா இருக்கிறது. அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதிட்டானான்னு புரிஞ்சுக்கலாம். நாம விபாஷனாவோட லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிறதா இருந்தா, அதிட்டானான்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்திரமா இருக்கிறது. இப்போ நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னா, இது ஸ்திரம் கிடையாது. ஸ்திரம் அப்படின்னா அப்படி உட்கார்ந்திருக்கு. இப்போ ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளா உட்கார்ந்திருக்கிறது ஸ்திரம். சுகம் அப்படின்னா என்னன்னா, ஹேப்பியா இருக்கணும். நீங்க நல்லா ஹேப்பியா ஃபீல் பண்ணணும். ஐய்யயோ! அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே! கை வலிக்குது, கால் வலிக்குது. சரி உட்கார்ந்து தொலைவோம். இது வந்து சுகம் கிடையாது. சரியா? அப்போ நீங்க ஸ்திரமா உட்காரணும். ஹேப்பியா உட்காரணும். இந்த மாரி ஹேப்பியா உட்காரும்போது நடக்கக்கூடியதுக்கு பேர் வந்து ஆசனம். ஆசனம்னா ஒரு பிசிக்கல் போஸ்சர். அப்போ ஒரு பிசிக்கல் போஸ்சர் எப்படி இருக்கணும்? ஸ்திரமா இருக்கணும். நீங்க உட்கார்றதே ஒரு அழகா இருக்கணும். சில பேர் உட்காருவாங்க. ம். இப்படிலாம் உட்காருவாங்க பார்த்தீங்களா? அப்ப நீங்க உட்கார்றதே வந்து ஸ்திரமா இருக்கணும். உங்களுக்குள்ள அது ஒரு ஹேப்பினஸ் குடுக்கணும். இதுதான் ஆசனம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இத இன்னொரு அடிப்படையிலயும் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இதனுடைய மறைவான அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம உட்காரக்கூடிய இருக்கை நிலை இருக்கு இல்லையா? போஸ்சர். இந்த போஸ்சர் நமக்குள்ள ஸ்திரத்தையும், சுகத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும். அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். இது ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிற மாரி. ஆசனம் என்பது என்ன? ஸ்திரமாகவும், சுகமாகவும் இருக்க வேண்டும். இது ஆசனம். அப்போ நாம உட்காரக்கூடிய ஒரு ஆசனம் என்பது நமக்குள்ளே ஸ்திரத்தன்மையை, ஒரு நிறைவு தன்மையை, ஒரு இன்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இது ஆசனம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போ இந்த ஆசனம்னா என்னது? வஜ்ராசனம், பத்மாசனம், விபரீத கரணி, சிரசாசனம், இந்த மாரி நெறைய ஆசனங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஆசனங்கள்ல வந்து எந்த ஆசனங்கள நம்ம பண்ணலாம் அப்டின்னா, முதல்ல ஆசனங்கள பண்றதுக்கு எது அடிப்படை அப்டின்னா, நம்முடைய முதுகெலும்பு என்பது அடிப்படை. நம்முடைய முதுகெலும்புகளுடைய அடுக்குகள் இருக்கு இல்லையா? இந்த அடுக்குகளின் அடிப்படையில தான் ஒரு பிசிக்கல் பாடியினுடைய போஸ்சரல் டிசிப்ளின் அமைய முடியும். சரியா? இப்போ எடுத்த உடனே நீங்க வந்து நீங்க பத்மாசனத்துல உட்காருங்க. இதுதான் ஆசனம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களால பத்மாசனத்துல ஸ்டெடியாவும், சுகமாவும் உட்கார முடியாதுல்ல. இந்த நிலையில நாம எந்த ஆசனத்துல உட்கார்ந்தா சுகமாவும், ஸ்திரமாவும் உணர்றோமோ, அந்த ஆசனத்துல உட்காரணும். சுகமும், ஸ்திரமும் தான் முக்கியம். ஆசனம் 2வது. சரியா? அப்போ நீங்க இதுல இம்ப்ரூவ் ஆகணும். எல்லா விதமான ஆசனங்கள்லயுமே உங்களுக்கு சுகமும், ஸ்திரமும் ஏற்படணும் அப்படின்னா, உங்களுடைய முதுகெலும்புகள் இருக்கு இல்லையா? அந்த அடுக்குகள். அதுல ஒரு சமநிலையை, அதுல ஒரு இருப்பிட ஒழுங்கை ஏற்படுத்த வேண்டும். அலைன்மென்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைன்மென்ட் ஆர்டர், அலைன்மென்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அஸ்திக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்திக்கட்டு அப்படின்னா, முதுகெலும்புகளுடைய இருப்பிட ஒழுங்கு. ப்ராப்பர் அலைன்மென்ட்ல அது இருக்கும்போது தான், நாம வந்து பிசிக்கல் பாடி நல்லபடியா பார்த்துக்க முடியும். அப்போ நாம மெடிடேஷனுக்கு ப்ராப்பரான ஒரு ஆசனத்த பயன்படுத்தணும். ஏன்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது அகநிலையில நிகழக்கூடிய ஒரு யோகம். அதுக்கு புறநிலையிலிருந்து நாம ஒரு சப்போர்ட் குடுக்கணும்.
அதை வந்து நம்ம ஆசனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ஆசனம் வந்து நமக்கு ஸ்திரமாகவும், சுகமாகவும் இருக்கணும். இப்போதைக்கு இனிஷியலா நாம எந்த ஆசனத்துல சுகமாவும், ஸ்திரமாவும் உணர்றோமோ, அத நீங்க பண்ணிக்கலாம். ஆனாலும் நம்ம ஆசனங்கள்ல டெவலப் ஆகணும். அதுக்கு நம்முடைய முதுகெலும்புகளுடைய இருப்பிட ஒழுங்கில் கவனம் செலுத்த வேண்டும். இதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இருக்கக்கூடிய அல்டிமேட் வழிமுறை வந்து வாக்கிங். எந்த அளவுக்கு நீங்கள் நடை செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய முதுகெலும்புகளுடைய ஒழுங்கமைவு என்பது ஏற்படும். முதுகெலும்புகளுடைய ஒழுங்கமைவு உங்களுக்குள் ஏற்பட்டுவிட்டால், நீங்கள் எந்த ஒரு இருக்கை நிலையில் அமர்ந்தாலும் அது உங்களுக்கு சுகமாகவும், ஸ்திரமாகவும் அமையும். இதுதான் அடிப்படையான ஆசன நெறிமுறை. வாக்கிங் பண்றது. ஆசனங்களுக்கெல்லாம் அடிப்படை எது? முதுகெலும்பு தான். எல்லா ஆசனங்களையும் நீங்க எடுத்து பாருங்க. முதுகெலும்புகளுடைய இயக்கங்களை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு ஆசனம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரான வாக்கிங் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய முதுகெலும்புகளுடைய அலைன்மென்ட் வந்து டிசிப்ளினா அமையும். எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் அதுல ஒரு ஒழுங்கும், அதுல ஒரு சுகமும், அதுல ஒரு ஸ்திரமும் ஏற்படும். ஆசனங்கள்ல அதாவது நம்முடைய இருப்பு நிலைகள்ல, இருக்கை நிலைகள்ல நாம வந்து உறுதித்தன்மைய, ஒரு சுகத்த நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நாம விபாஷனா பண்ணும்போது, மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது, இன்னும் எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாம புரிஞ்சுக்கணும். அதேபோல இந்த முத்ராஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? முத்ராஸுமே ஒரு ஆசனம் தான். முத்ராஸ் என்பது உடலுடைய ஒரு இருப்பு நிலை தானே. ஒரு ஸ்டைல் ஆஃப் சிட்டிங் தானே. ஸோ முத்ராஸையுமே நம்ம ஆசனங்கள்ல தான் சேர்க்கணும். இத வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க எடுத்துட்டு போய்க்கிறட்டும். ஆனா, இது உடல் சம்பந்தமான ஒன்றை நாம் ஆசனம் என்ற கேட்டகரிக்கு தான் கொண்டு வரணும். சரியா? அப்போ இந்த முத்ராஸ் பண்ணா இப்படி ஆயிடும். அந்த முத்ராஸ் பண்ணா அப்படி ஆயிடுமா? அப்படிலாம் இல்ல. நீங்க உங்களுடைய முதுகெலும்புகள்ல இருக்கக்கூடிய ஆரோக்கிய தன்மை தான் எந்த ஒரு முத்ராஸையுமே உங்களுக்கு வேலை செய்ய வைக்கும். உங்களுடைய முதுகெலும்புகள்ல ஒரு பலகீனத்த வச்சுக்கிட்டு, நீங்க எந்த முத்திரைய வச்சாலும், அந்த முத்திரை வந்து எஃபெக்டிவா வேலை செய்யாது. ஏன்னா, முத்திரைகள் என்பது உங்களுடைய உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? உடல்ல ஏற்படக்கூடிய எந்த ஒரு மாற்றமுமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? உங்களுடைய மூளையிலிருந்து தண்டுவடத்தின் வழியாகத்தான் உடல் உறுப்புகளுக்கு ஒழுங்கமைவுக்கான கட்டளைகள் செல்லுகின்றன. தண்டுவடம் என்பது முதுகெலும்புகளின் ஊடாக செல்லக்கூடியதாக இருக்கிறது. முதுகெலும்புகள் எல்லாமே பெட்டி மேல பெட்டி மேல பெட்டி வச்சு அடுக்கி வச்ச மாரி இருக்கும். அதுக்கு ஊடால தான் தண்டுவடம் என்ற அந்த ஸ்பைனல் கார்டு போகுது. நீங்க அந்த பெட்டிய வந்து அப்படி இப்படி இப்படி நகர்த்தி ஒழுங்கீனமா வச்சிருந்தீங்கன்னா, மூளையிலிருந்து உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய அந்த தகவல் என்பது சரியாக செல்லாது. அப்போ முத்ராஸ் என்பது நல்லது. ஆனா முத்ராஸ் வேலை செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய முதுகெலும்புகளுடைய இருப்பிடங்களில் அலைன்மென்ட்ல வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அப்ப முதுகெலும்புகள டிசிப்ளின் ஆக்குறதுக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கிங். வேற ஏதாவது இருக்கான்னா நெறைய இருக்குது. சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். நெறைய வொர்க் அவுட்ஸ் இருக்குது. சூரிய நமஸ்காரத்த வந்து எல்லாராலயும் பண்ண முடியாது. ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்களால சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. ஆனா வாக்கிங் பண்ண முடியுமா? அப்போ வாக்கிங் என்பது பொதுவானது. ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புக்கு, எல்லா உடல் அமைப்புகளுக்கும் பொருத்தமான ஒரு ஆசனம், ஒரு எக்ஸர்சைஸ், பிசிக்கல் வொர்க் அவுட் என்பது. அதுவும் பிசிக்கல் வொர்க் அவுட்னாலே, அது எத வந்து மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும்? உங்களுடைய முதுகெலும்புகளுடைய ஒழுங்கமைவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். ஸோ நாம மெடிடேஷன் பண்றோம் அப்படிங்கும்போது, நாம வாக்கிங் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்.